أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அல்லாஹுவை நினைவு கூர்வதை விட்டு உங்களை அலட்சியத்தில் ஆழ்த்திட வேண்டாம். எவர்கள் அவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள்தாம் நஷ்டமடைந்தவர்கள். وَأَنفِقُوا مِمَّا رَزَقْنَاكُم مِّن قَبْلِ أَن يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பாக. மேலும் அந்த நேரத்தில் அவர் கூறுவார், என் அதிபதியே, நீ எனக்கு இன்னும் சிறிது காலம் அவகாசம் அளிக்க கூடாதா? நான் தான தர்மம் செய்வேனே, நல்லோர்களில் ஒருவனாகி விடுவேனே. وَلَن يُؤَخِّرَ اللَّهُ نَفْسًا إِذَا جَاءَ أَجَلُهَا وَاللَّهُ خَبِيرٌ بِمَا تَعْمَلُونَ. ஆனால் ஒருவருக்கு அவர் செயல்படுவதற்கான அவகாசம் முடிவடையும் நேரம் வந்துவிட்டாலோ எந்த மனிதனுக்கும் மேலும் கால அவகாசத்தை அல்லாஹ் கண்டிப்பாக அளிப்பதில்லை. மேலும் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவற்றை அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான்.